ஆமென். வாசிங்க 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதோடைய 7வது வசனத்தை வாசிங்க. வேகமா வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதோடைய 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆவியை கொடுத்திருக்கிறார் சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியார் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துடைய கிரியைகளின் கணக்கை நம்ம ஒப்பிக்க வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்பிக்கை, ஆமென். அதுக்கப்புறம் இருக்கிற ஆமென் தேவனுக்குரிய மகிழ்ச்சியான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே ஒரு 3 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை ஒரு விசை கூட. 1, தேவன் நமக்கு 1 பயமில்லாத காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பயம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம், ஆமென், நாங்கள் சும்மா வெளியரங்கமாக இருக்கிற வாழ்க்கை குறித்து, நேரத்தை குறித்து, ஆமென், தருணங்களை குறித்து, என்ன செய்வோம் என்று குறித்து இருக்கிற பயத்தை குறித்தல்ல, அவிசுவாசம் இல்லாத நேரங்களை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசம் இல்லாத கிரியைகளை குறித்து ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியம் தான் இங்க பயம் இல்லாத கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆமென் விசுவாசம் உள்ள கிரியைகள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பயமில்லாத. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல இருக்கிறது பலன் இல்லையா? பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும். அல்லேலூயா. இன்னும் ஒரு வேத வசனத்தில் இருக்கிறது, ஆமென், அவர் சொல்லப்பட்ட காரியம் இதாக இருக்கிறது. அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் உற்சாகத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதனுடைய வேத பகுதியுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற பலமும் அன்பும் தெளிந்த ஞானமும். அல்லேலூயா, தெளிந்த அறிவும் உடையவர்களான. வாசிங்க, வாசித்து முடிய வேத வசனத்தை. தேவன் நமக்கு எப்படி பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல பயமில்லாத காரியம் வருகிறது. அல்லேலூயா. 2வது இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பலனுள்ள கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இடத்துல எத்தனை பேர்ட்ட பலனுள்ள கிரியை இருக்குன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன காரியம் வந்தாலும் என்ன செய்கிறோம்? பலவீனத்தை முன் வைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அவர் கணக்கில் எதிர்பார்க்கிறது என்னன்னு தெரியுமா? பலனுள்ள கிரியை. அல்லேலூயா. ஏன் சொன்னா அவர் பலனுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னுமாய் அவர் எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு கனியில ஒன்றா இருக்கிற அன்பின் கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கோபத்தின் கிரியை அல்ல, இன்னும் மற்ற கனிகளுடைய கிரியை அல்ல. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கிரியை அன்பின் கிரியை.